நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க முகம் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, ஒப்பீனியன் என்ன? நான் கண்ணாடி பார்க்கறது வந்து மொத்தமே 10 செகண்ட் தான் சரி, பார்ப்பேன். ஓகே. அது என்ன காரணம்னா, எல்லாருமே என்னுடைய ஃபேஸ் பத்தி சொன்ன ஒரு விமர்சனத்தினால நான் கண்ணாடி பார்க்கறதே ஆல்மோஸ்ட் நிப்பாட்டிட்டேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு தோன்றது என்னன்னா, கொஞ்சம் ஸ்கின் நல்லா இருந்திருக்கலாம், பிம்பிள்ஸ் இல்லாத ஸ்கின் இருக்கலாம் இருந்திருக்கலாம். அப்படின்னு தோணும். ஓகே. கருப்பா இருந்தாலும் அவ்வளோ அழகா கலையா இருக்கேன். எவ்வளவு கருப்பா இருந்தாலும் அழகா இருக்குன்னு நினைக்கிறது. உங்க ஃபேஸை பத்தி உங்களோட ஒப்பீனியன். கண்ணாடி பார்க்கும்போது நான் ரொம்ப ஹோம்லியாக இருக்கணும் அந்த மாதிரி தோணும். அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்குது, என்னோட ஐஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும் அந்த மாதிரி தோணும். ஓகே. பீயிங் கிளாசிக்கல் டான்சர்ஸ் கண்ணு ரொம்ப பெருசா இருக்குங்க ஒரு மித் மாதிரியே இருக்கு. ஸோ எனக்கு வந்து கண் என்னமோ சின்னதா இருக்கு, இன்னும் பெருசா இருந்தது இன்னும் எக்ஸ்பிரசிவா இருந்திருக்கலாமோ, இன்னும் ரீச் பண்ணிருக்கலாம் எக்ஸ்பிரஷன்ஸ்லன்னு தோணும். ஓகே, குட் குட். இதான் எனக்கு என்னோட ஒப்பீனியன் என்ன, நான் ரொம்ப சாமிங்காக இருக்கேன் அப்படின்னு. ஐ கேன் அட்ராக்ட், லைக் டக்குன்னு போனால் எல்லாரும் என்னை பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அண்ட் என் மூக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. உங்க மூக்கு பிடிக்காது? ஏன்? ஒரு மாதிரி கருடர் மூக்கு மாதிரி அப்படியே பெருசா, அதே மாதிரி எனக்கு டிம்பிள் இருந்தால் அழகா இருந்திருக்கும், பட் அதுவும் இல்லை. ஓகே. உங்க முகம் பற்றி உங்க அபிப்பிராயம்? கண்டிப்பா என்ன பார்த்தாங்கன்னா செகண்ட் லுக் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஒரு ஃபீல் இருக்கு. ரெண்டாவது தடவை திரும்பி பார்ப்பாங்க நம்ம. ரெண்டாவது தடவை திரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. இன்ஃபேக்ட் இட்ஸ் நாட் a rejecting face. இட்ஸ் நாட் a rejecting case. It's not a rejecting face. எனக்கு எல்லாமே நான் ஓரளவுக்கு மூக்கு கண் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் சிகப்பாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் சிவப்பா இருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் வெள்ளையாக இருப்பாரு. ஓ, அதனால சரி. எனக்கு அப்படி கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே. உங்கள் முகம் பற்றி உங்க அபிப்பிராயம் என்ன? ஸ்கூல் டேஸ்ல இருக்க மாதிரி இப்போ இருந்திருக்கலாமே, அந்த ஒரு மாதிரி ஒண்ணுமே தெரியாம இன்னசென்ட் ஃபேஸ். இப்ப அது என்னதான் நம்ம பண்ணினாலும் அது வரலல்ல, ஃபேஸ்ல அந்த ஒரிஜினல் இன்னசென்ஸ் போயிடுச்சு. அது ரொம்ப கவலை. ஓகே. வேற? கண் ரெப்பை இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தோம். கண் ரெப்பை திறந்தா மீனா கண்ணில் இருக்கும் பாருங்க, அழகா அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஓகே. இருக்கணும் ஆசை. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் 17 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ எங்கள் அம்மா மாதிரி இருக்கேன். ஸோ நான் திருநங்கை. என்னுடைய முகத்தை நான் இப்படி மாற்றிருக்கேனே, நான் நினச்ச மாதிரி எங்கள் அம்மா மாதிரி கொண்டு வந்திருக்கேன்னு எனக்கு பெருமையாக இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். ஸோ அப்பா மாதிரி இருந்தீங்க, அடுத்து அம்மா ஃபேஸ் கொண்டு வந்துட்டேமே, சந்தோஷம். கண்டிப்பாக. சரி, ஓகே. நான் ஆண்கள் பக்கம் வர்றேன். உங்களுடைய ஒப்பீனியன் உங்கள் ஃபேஸ் பற்றி? இங்கே இந்த வரிசையில் இருந்து போகலாம். என் ஃபேஸ் பற்றி என்னென்னா, ஒரு டிப்பிக்கல் திராவிட முகம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்மை ததும்பும் கொஞ்சம் அப்பாவித்தனமான முகம். ஆண்மை ததும்பும் கொஞ்சம் அப்பாவித்தனம், திராவிட முகம். கரெக்ட் தான், இது திராவிட முகம். என்னுடைய முகத்தில் கடுமையும் கோபமும் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணும். ஓகே. அது என்ன சிரிச்ச முகமாக இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அதான் சொல்லுவாங்க, பார்த்தா கோபக்கார மாதிரி இருக்கு, உங்கள்கிட்ட பேசுறதே பயமாக இருக்குன்னாங்க. பார்க்க கொஞ்சம் ரஃபான ஆள் மாதிரி. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்ட் நினச்சேன் அது பழக்கத்திலே அந்த முகம் அப்படி வந்துடும். இல்லை, உங்களை காம்ப்ளிமெண்ட் தான் பண்ணுறேன். ஏன்னா அது அந்த கேரக்டர். ஏன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஹெட் மாஸ்டர் அப்புறம் ஆகியா அப்படின்னம்னா அவன் கிளாஸுக்கு வர மாட்டான். ஸோ அந்த ஒரு ரஃபான ஹெட் மாஸ்டர் பார்த்தாலே பயம் வரும். அப்படி பழகிடுச்சு இல்லை? பழகிடுச்சு அந்த மாதிரி. ஓகே, எஸ், தேங்க்ஸ். யா. ஸோ என்னோடய ஃபேஸை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஹம்புளாக இருக்கிற ஃபேஸ் மாதிரி தெரியும். ஸோ என்னோடய ஃபேஸில் 2 விஷயம் நான் ப்ளஸ்ஸு மைனஸ்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய லிப் கலர் வந்து கொஞ்சம் ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. அதனாலயோ என்னவோ அந்த சிகரெட் பக்கமே போனது கிடையாது. ஏன்னா அதனால எது கருத்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன்னால. சரி, ஓகே. ரெண்டாவது என்னோட ஹேர் வந்து கர்லிங் ஹேர். அது கொஞ்சம் சாஃப்ட் ஹேராக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே. வேற என்ன ஒப்பீனியன்? உங்களோட குறைகள் மட்டும் எனக்கு வேண்டாம். என்னோட ஃபேஸை பார்த்தா எல்லாருமே நார்த் இந்தியன் மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்? எனக்கு வந்து இல்லை, அந்த மாதிரி எனக்கு நோஸ் கொஞ்சம் பெரிய நோஸ், சின்னதாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே இருக்கும். இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஷன் கம்மியாக இருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமே நான் ஃபீல். ஓ, காம்ப்ளெக்ஷன் குறைவாக இருந்தால் கூட குறைவாக இருந்தால் இருக்கும், நல்லா இருக்கும். பிகாஸ் ஐ வுட் ஹவ் ஹேட் அ சவுத் இந்தியன் லுக். ஓ, ஒரு நார்த் இந்தியன் ஃபேஸ் இருக்கு. பட் யூ ஆர் நாட் நார்த் இந்தியன். ஐ அம் நாட் a நார்த் இந்தியன். எந்த ஊர்காரர் நீங்க? சென்னை தான். சென்னை, ப்ராப்பர் சென்னை. ஓகே. பின்னால கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாகவும் இன்ஆக்சசிபிளாகவும் இருக்கிறேன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு எப்போவுமே. ஓ, ரஃப் அண்ட் டஃபாகவும் இன்ஆக்சசிபிளாகவும் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ரிசர்வ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரிசர்வ்டாக. அது மாற்றிக்கிறதுக்கு நான் ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணுவேன். ஆர்டிஃபிஷியலாகவும் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் சக்சீட் பண்ணியிருக்கேன். ஓகே, பியூட்டிஃபுல்லாக பேசுகிறாங்க, ஜென்யூனாக பேசுகிறாரு. எஸ். ஆக்சுவலாக மூஞ்சியை பார்த்தா அப்பாவி லுக் இருக்கும் சார். அது வந்து கிஃப்ட்னு நினைப்பேன். ஆனால் இது கர்ஸ்னு நினைப்பேன்னா, மீசை வந்து எனக்கு ஈவனாக இருக்காது. ஸோ அடிக்கடி நான் ஷேவ் பண்ணுவேன். பட் அது வந்து ஒரு சைனீஸ் லுக் கொடுக்கும். ஏன்டா இது வரைக்கும் எல்லாரும் கேட்ட முதல் கேள்வி உனக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டுருவாங்க. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓகே. ஸோ தட்ஸ் மீசை. அதே மாதிரி இந்த வாய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால தான் அந்த மீசையும் வாயும் சேர்த்து இப்படி சைனீஸ் லுக் வர மாதிரி இருக்கும். அதனால தட் ஐ ஃபீல் இட் இஸ் கர்ஸ். உங்கள் பேர் என்ன? முத்துக்குமரன். முத்துக்குமரன் எந்த ஊருக்காரரு?
தஞ்சாவூர் மன்னார்குடி. மன்னார்குடி முத்துக்குமரன் பக்கா தமிழ் சைனீஸான்னு கேட்குறாங்க. எஸ் கரெக்டான பாயிண்ட். சார் நான் எப்பயும் ரப்பன் டப்பாக இருப்பேன். என் முகத்தை நானே பார்த்து திட்டுவேன். எதுக்குடா எப்போ பார்த்தா ரப்பு இது மாதிரி பேய் மாதிரி பேசுகிறேன், ஒரு அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லார் முகத்தையும் பார்த்துனே இருப்பேன். அமைதியாகணும்னு ஒரு ரொம்ப ஆசை சார் எனக்கு. அமைதியாக இருக்கணும். முகம் கூட கருப்பாக இருந்தாலும் நல்லா மலர்ந்த முகமாக இருக்கணும். யாருன்னா பார்த்தா கூட நம்மளை பார்த்து ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் வரணும்னு ஒரு ஆசை. எப்பவுமே ரப்பாக தான் இருப்பேன் நான். ஓகே. என் ஃபேஸை பார்க்கும்போது சோம்பேறித்தனமாகவே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். சில பேர்லாம் கேட்டிருப்பாங்களா, ஏன் டல்லாகவே இருக்க, குளிச்சே இன்னைக்கு, அந்த மாதிரி கேட்க அந்த மாதிரி வரும். ஓகே. எஸ், அது அந்த ஃபேஸ் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் போகுது. நான் ஒரு சின்ன கம்பெனி ஓனரு. முடியலன்னா நம்ம ஒரு பெரிய மனுஷன் மாதிரி லுக்கு தெரியுதா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபை. நான் கொஞ்சம் அழகாக இருப்பேன்னு எனக்கு தோணும். ஓகே. இப்போ அழகு இல்லாதவரா நினைக்கிறீங்களா உங்களை? ஆமாம், மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.